ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி ஃபேமிலியோடு நாங்கள் வண்டலூர் ஜூ போன வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க. என்னடா சாப்பாட்டு பையை காமிச்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது எல்லாமே சாப்பாடு, தண்ணி, மாங்காய் எல்லாமே வந்து ஒரே பேக்கில் பேக் பண்ணி தூக்க முடியாமல் பயங்கரமாக திட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயே போயிடலான்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த தூக்க முடியாத பையை தூக்கிட்டு பஸ்ஸில் கிளம்பியாச்சு. அங்கே அப்படி போனது தாங்க வண்டலூர் ஜூ. பசங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க அப்படின்றதுக்காக வந்துட்டு இந்த ஜூ போனோங்க. போய் டிக்கெட் எல்லாமே எடுத்துகிட்டு அந்த எலக்ட்ரிக் காரில் வந்துட்டு உள்ளே வந்தாச்சு. இந்த மானு வந்து இந்த பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. மானுன்னு கூப்பிட்டு அதை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தானுங்க. விட்டால் உள்ளேயே வந்து இறங்கி குதிச்சிருவானுங்க போல், அந்த அளவுக்கு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கொம்பை வச்சு முட்டிருண்டா அப்படின்னு சொன்னதுக்கு கூட யாரும் பயப்படல. இப்போ கொம்பை தொட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரைக்கும் கையை நீட்டி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திட்டி எதையுமே நம்ம வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தது தான் வந்துட்டு பறவைங்கங்க. அழகழகான நிறைய பறவைங்க இருந்தது. இந்த அமேசான் கிளி இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டும் பேராக அழகாக உட்காந்துருந்ததுங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பைசன் வந்து போகிற வழியிலேயே வந்து அந்த எலக்ட்ரிக் காரில் இருந்துக்கிட்டே காமிச்சிட்டாங்க. பைசன் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பைசனை என்னம்மா இது வந்து சும்மா எருமை மாடு தானே, இது எதுக்கு பைசன்னு சொல்கிறீங்கன்னு மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த குட்டி வாண்டுக்கு வந்து எல்லாமே புதுசாக இருந்தது. அவன் நல்லா என்ஜாய் பண்ணான். இந்த நீர்நாய் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க எல்லாருக்கும். அது டால்ஃபின் மாதிரி பயங்கர சேட்டை பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதோட சவுண்டும் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லோரும் அங்கேயே ரொம்ப நேரம் உட்காந்து அந்த நீர்நாயவே பார்த்துட்டு இருந்தோம். 2 இருந்துச்சுங்க. 2ம் அவ்வளோ சேட்டை, பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த நீர்நாயை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வங்கப்புலி நல்லா தூங்கிட்டு இருந்தது. இவனுங்க 3 பேரும் கத்தில் சீரியஸாக சொல்கிறாங்க. அந்த புலி முழிச்சு வந்து யாரடா அது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக பார்த்ததுங்க. அந்த அளவுக்கு அந்த சவுண்டு கொடுத்தானுங்க. நல்லா என்ஜாய் பண்ணானுங்க பசங்க. கத்தி பார்த்தீங்களா, எழுப்பி விட்டானுங்க. யாரடா அது அப்படின்னு அது திரும்பி பார்க்குது. அப்படியே வந்துட்டு அந்த வங்கப்புலியையும் பார்த்துட்டு அவனுங்க வரமாட்டேன்ட்டானுங்க. பார்த்துட்டு திருப்பி படுத்துருச்சு. திருப்பியும் கத்திட்டு இருக்கானுங்க பாருங்கள். புலி அப்படின்னு அந்த கத்திட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு புலி கூண்டுக்குள்ளே வச்சுருந்தாங்கங்க. அந்த புலியையும் வந்து பார்த்து முடிச்சாச்சு. ஒரு புலியும் வந்து தண்ணிக்குள்ளே படுத்துட்டு இருந்துச்சு. அடுத்து சிறுத்தை தாங்க. அந்த சிறுத்தை வந்து அழகாக மேலே ஏறி அந்த பாறை மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் அழகாக உட்காந்துட்டு இருந்ததுங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து ஜூவில் புதுசாக வந்துட்டு இந்த வெயிலுக்காக வந்துட்டு அங்கங்கே இந்த மாதிரி தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக இந்த செட்டப் வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து எலக்ட்ரிக் கார்லேயே போனதுனால எங்கேயுமே வந்து அதில் நிற்க முடியல. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இருந்துச்சா, எலக்ட்ரிக் கார்லேருந்து இறங்கி கொஞ்சம் நேரம் அந்த தண்ணிக்குள்ளே நின்று பயங்கரமாக என்ஜாய் பண்ணிவிட்டு இவனுங்களாம் டான்ஸே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இங்கே வந்தது அனிமல்ஸ் பார்க்குறதுக்காக, இந்த தண்ணியில் விளாட்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களை இழுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த ஊர்வனெல்லாம் பார்க்க ஆரம்பித்தாச்சு. முதல்ல பாம்பு, அதுக்கப்புறம் அந்த பச்சோந்தி ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதை விட்டு வரத்துக்கு மனசே இல்லை. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த பச்சோந்தியை தான் நான் சுற்றி வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா தெரியும், இங்கிட்டும் அங்கிட்டும் நகர்ந்துட்டு இவ்வளோ பெருசாக ஜைஜான்டிக்காக அழகாக இருந்தது. அது நேரில் பார்க்குறதுக்கு இன்னும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இது எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு அதுக்கப்புறம் இந்த முதல்ல வந்துட்டு எல்லா முதலையும் படுத்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு முதலை மட்டும் வந்து தண்ணிக்குள்ளேருந்து வெளியே வந்து மேலே ஏறிச்சு. ஆனால் அதை வந்து நாங்கள் வீடியோ கேப்சர் பண்ணுறதுக்கு வந்து மறந்துட்டோங்க. அழகாக தண்ணிக்குள்ளேருந்து ஒன்று வெளியே போச்சு, வெளியேருந்து ஒன்று தண்ணிக்குள்ளே போச்சு. அதுக்கப்புறமா இந்த ஆமை வந்து தண்ணிக்குள்ளே வச்சுருந்தாங்கங்க. அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுலேயே வந்து லாஸ்ட்டில் வந்து ஒரு முதலையும் இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே வந்து ஒயிட் கலர் முதல்ல மாதிரி அது படுத்தே தான் இருந்துச்சு. அது ஒரு அசைவும் இல்லை, ஆனால் உயிரோடு தான் இருந்தது. இந்த ஆமையை பார்த்து ரசிச்சுட்டு இவனுங்க கிளம்பவே மாட்டான்னு சொல்லிட்டானுங்க. அந்த முதலை வந்து உள்ளே படுத்துட்டு இருந்துச்சு. அந்த முதலை எந்திரிக்கிற வரைக்கும் ஒரு வழியாக அவனுங்களை எழுப்பிட்டு லாஸ்ட்டாக நாங்கள் பார்த்தது தாங்க இந்த ஜைஜான்டிக் எலிஃபெண்ட்டு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மரத்து மேலே இருக்கிற கிளைய பிடிச்சி இழுத்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இல்லை, ரொம்பவே நல்ல பெருசுங்க. ரொம்ப குழந்தைங்கள்லாம் வந்து ரசித்து பார்த்தாங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது.
அந்த இடத்த விட்டு நகர்றதுக்கு மனசே இல்லை. எங்கள் வீட்டு குட்டிவாண்டு வந்து அது ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே முடிச்சுட்டு சரி கொண்டு போன தயிர் சாதத்தை சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் சாதம், உருளைக்கிழங்கு, மாங்காய், ஸோ அதெல்லாமே வந்து அங்கேயும் தண்ணியும் நல்லா கிடைக்கிதுங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் பிள்ளைங்களை வந்துட்டு இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கில் ஒரு ரவுண்டு நல்லா விளையாட விட்டுட்டு இன்றைக்கி டேவை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. இது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததோ இல்லையோ, குழந்தைங்க வந்து 1% கூட டயர்ட் ஆகலைங்க. இன்னொரு சூப்பரான விளாகில் சந்திக்கலாம். தேங்க்யூ.